வெல்கம் டு சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து சூடானதும் நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதும் நல்லா வந்து அது கொதிக்கணும், அந்த பச்சை வாசனைலாம் போகணும். சேம் டைம் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்சியில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுக்கிறதுக்காக பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க கீரையோட பூண்டும் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க, நான் கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து அடுப்பில் நான் பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், அப்புறம் பட்டர் ஆட் பண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போடுறேன். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து அதையும் வந்து வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் ஆட் பண்ணதுமே கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. அப்புறமா நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் போடுறேன். ஏன்னா நான் வந்து க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணலை, வேறு எந்த மிளகாயும் நான் ஆட் பண்ணல. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன் வர அளவு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் போடுறேன், அதாவது மல்லித்தூள் போடுறேன். அதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நான் வந்து போடுறேன். போட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கலாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும்ல, அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வதக்கணும் அப்படின்னா கூட வதக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம பூண்டு சோம்பு கீரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. நான் டேரெக்டாக வந்து இது கொஞ்சம் வதங்கினதும் நான் வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு நீங்கள் உப்பு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா இப்படி விட்டுடலாம், இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா குக் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிடலாம். பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எடுத்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நான் கேஷ்யூ வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பேஸ்ட் மாதிரி, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து க்ரீம் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் இப்போ ஆட் பண்ண மாதிரி முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா கர்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி முந்திரி பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்டலாக வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து குக் ஆனால் போதும், ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வச்சுருக்க தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம பாலக் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.